ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாக்கிராஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக அப்பளம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக அண்ட் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அப்பளத்தை காய வைக்கலாம் தேவையில்லை, மாவு கலந்துட்டு சட்டுனே பண்ணி முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு அப்பளம் கிடைக்கும். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து உப்பு அளவு மாறுபடும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் 1 கப்புக்கு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை இல்லாட்டி 1.5 சிட்டிகை இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அப்பளம் நல்லா உப்புற மாதிரி கொஞ்சம் வரும். அதனால் இப்போ எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் 3 டீஸ்பூன் நான் கலந்துருக்கேன். அதிகமாகவும் கலக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் ரொம்ப ஒட்ட மாதிரி ஆயிரும். இப்போ 3 டீஸ்பூன் கலந்துட்டு இப்படி பிடிச்சு பார்க்கும்போது ஒரு ஷேப் மாதிரி லைட்டாக கிடைக்கும், அதுவே போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப கவனமாக இதை பிசையணும். ரொம்ப கொல கொலன்னு ஆயிடக்கூடாது, ரொம்ப டஃப்பாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரி பக்குவத்தில் நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், அதிகமாக ஊற்றிடக்கூடாது. எனக்கு இதுக்கு 5 டீஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து இது மாறுபடும். அதனால் இது 1 கப்புக்கு இந்தளவு சரியாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோன்னே ஒரு திக்கரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. டோவை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து அதில் கரெக்டாக அப்படி ரோல் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு. நம்ம சப்பாத்தி கட்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு ஒட்டாது. ஒரு பால் அளவு மாவு எடுத்துக்கோங்க. அதை நீள் வாக்கில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீள் வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. இந்த ஷேப் தான் நான் இந்த அப்பளத்துக்கு இப்போ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் பிடிக்கும்னா நீங்கள் நல்லா அதை ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ஷேப்பில் பண்ணால் இந்த அப்பளத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் பண்ணியிருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாவு வேணாலும் தூவிக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக உருட்டிக்கோங்க. நமக்கு மெல்லிசாக உருட்டும் போது தான் அப்பளம் நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி வச்ச அப்பளத்தை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக டேஸ்டியாக எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். நம்ம இதை காய வைக்கவும் இல்லை, ரெடி பண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்கவும் இல்லை. உடனே இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிட்டோம். எப்போயாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது எந்த அளவு மொறுமொறுன்னு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அப்பளம் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.